அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம 10 ரூபா மந்திரி பேட்டி பார்த்தேன். இந்த செப்பல் காமெடி தான் பெரிய காமெடி. அவர் சொல்லிக்கிறார் பதில். கூப்பிட்டாங்க கேட்கலையாம். அதுவும் அவங்களா விரும்பி வந்து தலைவரை பார்க்கணுன்னு வந்த ஒரு தலைவர் கூப்பிட்டு கேட்கலையாம். அதனால் செப்பலை தூக்கி வீசி கவனத்தை ஈர்த்தாங்களாம். நீ ஏதாவது லாஜிக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? ஏக்க என்ன பொதுமஞ்ச மக்களுக்கெல்லாம் காமன் சென்ஸே கிடையாதா? நம்ம ஒரு வாத்தியாரை பார்க்குறோம் ரொம்ப தூரத்தில் இருந்து, கூப்பிட்டு கேட்கல. எனக்கு 10ஆம் கிளாஸ் எடுத்த வாத்தியார். எனக்கு நன்மதிப்பும் அவர் மேலே எனக்கு இருக்குது. அவர் கூப்பிட்டு கேட்கலாம், நான் சப்பலை தடிச்சிருவேண்ணா? ஐயா திரும்புங்கன்னு. என்னய்யா நீ பேசுறதில் ஏதாவது ஒன்று யோசித்து பேசுங்க. இல்லை அது கடந்து போயிருங்க. இல்லைங்க அது எதனால் யார் வீசினாங்கன்னு தெரில, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கலான்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்கள் என்ன பொதுமக்களுக்கு பொது அறிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எது சொன்னாலும் அதை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கோபால் ஐயா, நக்கீரன் கோபால் ஐயா அதே சொல்கிறாரு. கவனத்தை இருக்கா சப்பலத்தை அடித்தான்னு. அப்படி தான் இவரை சுற்றி இருக்கிறாங்களா எல்லோரும்? என்ன நினச்சி பேசுகிறீங்க நீங்கள்லாம்? பொதுமக்களுக்கு பொது புத்தியே இருக்காதா? நாங்கள்லாம் நான் குடும்பம் பண்ணலையா, வேலைக்கு போகலையா, பணம் சம்பாதிக்கலையா, 4 நாடு சுற்றலையா? எங்களுக்கெல்லாம் எது சரி, எது தப்பு, எது நல்லது கெட்டது, எது அரசியல்னு ஓரளவு கூட புரியாதான்னு பொதுமக்களுக்கு? என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு பதில் சொல்கிறீங்க? எல்லாம் நீங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, பிரபலமான பத்திரிக்கை வச்சு நடத்துகிறீங்க. இவர் பிரபலமான மந்திரியாக அவர் இருக்கிறாரு. பெயிலுக்கு மேலே பெயில் போடுறாரு, மந்திரி ஆகணும் அடம் பிடிக்கிறாரு. என்னையா பேசுகிறீங்க? பொதுமக்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிற நினப்பா? தண்ணியே கொடுக்கலங்கிறீங்க கரூரில். விக்கிரவாண்டியில் தண்ணி பத்தலைன்னு பல லட்சம் ரூபா செலவு பண்ணி மதுரை மாநாட்டில் பைப் லைன் போட்டு அந்த 2 மணி நேரம் கூட இல்லை அந்த மீட்டிங். அதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஜெர்மனிலேருந்து எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து பைப் லைன் போட்டு பைப்பு போட்டு தண்ணி கொடுத்த தலைவர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள். அவ்வளோ கவனமாக வர்றவங்கள சரியாக தண்ணி கொடுக்கணுன்னு செலவு எந்த மாநாட்டில் அப்படி பைப்போடு இது வரைக்கும் செஞ்சுக்கிறாங்க? நீங்கள் காட்டுங்க, ஒரு மாநாடு காட்டுங்கப்பா அந்தளவுக்கு அண்டர்லைனில் பைப் போட்டதுக்கு போட்ட மாதிரி. அப்படி கேர்ஃபுல்லாக மாநாடு நடத்துகிறவங்க, கூட்டம் நடத்துகிறவங்க தண்ணியே கொடுக்கலன்னு பச்சையாக போய் சொல்கிறீங்க. நீங்கள் எது வேணால் பேசுவீங்க, எல்லாமே நம்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மை என்னாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுங்க அவ்வளோதான். பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட் இன் பப்ளிக். கவனமாக இருங்க தமிழ் மக்களே, கவனமாக இருங்க.